சோ ஃபேவரட் ஃபுட் என்ன? இட்லி மிளகா பொடி. அந்த மிளகா பொடி வாவ். சூப்பரான இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? ஒரு இரும்பு கடாயில 150 கிராம் உளுத்தம் பருப்பு போட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். அடுத்தது 75 கிராம் கடலைப்பருப்பையும் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா செவக்க வறுத்தி எடுத்து வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப 10 to 12 ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கருவேப்பிலையில இருக்க ஈரப்பதம்லாம் போற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா 40 கிராம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் கழிச்சு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். 25 கிராம் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வறுப்பட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு இன்னும் ஒரு சுத்தி எடுத்தா சூப்பரான இட்லி பொடி ரெடி. இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சீங்கன்னா நீங்க இனிமேல் கடையில இட்லி பொடியே வாங்க மாட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.